ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ப்ரொக்கோலியில் கொஞ்சம் புழு பூச்சிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் செத்துரும். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 ஸ்பூன் போல் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். தனியா பொடி, அடுத்தது ஜீரகப்பொடி, அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி ரொம்ப வேக விட்டால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் லைட்டாக வெந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் ப்ரொக்கோலி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ப்ரொக்கோலி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் 5 நிமிஷம் சுடு தண்ணியில் இருந்ததுனால அது லைட்டாக குக் ஆகிருக்கும். இப்போது மசாலா பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ப்ரொக்கோலியில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் கொஞ்சம் கேப்சிகம் குடமிளகாய் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ இல்லாட்டி முட்டை கூட சேர்த்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகம் சேர்த்தும்போது இதுவும் க்ரன்ச்சியாக இருக்கும். மெயின் திங் என்னென்னா ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக குக் பண்ணிடாதீங்க. ஸோ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய தக்காளி போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. ஸோ இது ட்ரையாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.